ஆரூரா தியாகேசா அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் திருவாரூர் சர்வதேச பரிகார ஸ்தலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி என நாவுக்கரசரால் சிறப்பிக்கப் பெற்றது. சைவ சமய மரபில் பெரிய கோயில் என்றும் பூங்கோயில் எனவும் வழங்கப்படுகிறது. தேவாசிரியம் எனும் திருக்கவனத்தில் ஆயிரங்கால் மண்டபத்தில் சைவ சமய சான்றோர்கள் கூடியெடுக்கும் முடிவு உலகெங்குமுள்ள சைவ சமயத்தினரையும் கட்டுப்படுத்தும் என்பதால் இது சைவ சமயத்தின் தலைமை பீடமாக திகழ்கிறது. திருச்சிற்றம்பலம். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் திருவாரூர் திருக்கோயிலுக்கு வருகை தந்திருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள், நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள், மிகச் சிறப்பாக இருக்கும். தமிழகத்துக்கு பெருமை சேர்த்து பார்ப்பவரை பிரமிக்க வைக்கும் திருக்கோவில் பிரம்மாண்டம். குளம் பிரம்மாண்டம், தேர் பிரம்மாண்டம். 33 ஏக்கர் நிலப்பரப்பிலே 9 ராஜகோபுரங்கள், 80 விமானங்கள், 12 பெரிய மதில்கள், 13 மிகப்பெரிய மண்டபங்கள், 3 பெரிய பிரகாரங்கள், 3 நந்தவனங்கள், 15 தீர்த்த கிணறுகள், 365 லிங்கங்கள், 87 விநாயகர்கள் சிலைகள், 24க்கு மேற்பட்ட உட்கோயில்கள், 100க்கு மேற்பட்ட சன்னதிகள் இந்த திருவாரூர் திருக்கோயிலே எழுந்தருளி இருக்கின்றன. இவைகள் அனைத்தையும் பார்த்து வணங்க குறைந்தது 3 நாட்களிலிருந்து 7 நாட்கள் வரை ஆகும். பிரம்மாண்டத்தில் அடங்காத பிரம்மாண்டமான திருக்கோயில் திருவாரூர் திருக்கோயில். சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர வேந்தர்கள் ஆகியோர்கள் கல்வெட்டுக்கள் மட்டுமே மொத்தம் 65 உள்ளன. சோழர்கள் மட்டுமல்லாமல் பல்லவர்கள், பாண்டியர்கள், விஜயநகர், தஞ்சை நாயக்கர்கள் மற்றும் மராட்டிய மன்னர்களும் தத்தம் ஆட்சியில் இக்கோயிலுக்கு திருப்பணிகள் செய்துள்ளனர். இத்திருத்தலத்தில் சாயரட்சி வழிபாட்டின் போது தேவேந்திரனே வந்து பெருமானை வழிபடுவதாக ஐதீகம். ஆதலால் தியாகேசருக்கு திருவந்தி காப்பழகர் என்ற பெயரும் உண்டு. இத்தலத்தில் தியாகராஜருக்கு என்று தினமும் அபிஷேகம் செய்வதில்லை. இந்திரன் பூஜித்த மரகதத்தால் ஆன சிறிய சிவலிங்கத்திற்குத்தான் தினமும் 3 வேளை அபிஷேகங்கள் நடைபெறுகிறது. மனுநீதி சோழன் பசுவுக்காக தன் மகனை தேரிலிட்டு கொன்ற மனுநீதி சோழன் வாழ்ந்து வணங்கிய தலம் இது. கர்நாடக சங்கீத சக்கரவர்த்திகள் மும்மூர்த்திகள் தியாகராஜர், சியாமா சாஸ்திரிகள், முத்துசாமி தீட்சிதர் திருவாரூரில் பிறந்து திருக்கோயிலில் பாடியவர்கள். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் ஓடும் திருத்தலம் திருவாரூர் திருத்தலம். அடுத்த எபிசோடிலே நாம் யார் இந்த திருக்கோயிலை கட்டிய மன்னர்கள் என்பதை, எப்போது கட்டினார்கள் என்பதை விவரமாக பார்ப்போம். தற்போது தேவார முற்றோதல் தருமை ஆதீன புலவர் குடைவாசல் சிவத்திரு ராமமூர்த்தி ஐயா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற தேவார கடைசி பாடல்களை கேட்டு பிறகு திருக்கோவிலை பற்றி தெரிந்து கொள்ளுவோம். வாருங்கள். தலைமாலை அணிந்தது என்னே, தலைமேல் கங்கை வெள்ளம் தரித்தது என்னே, அழைக்கும் புலிதோல் கொண்டு அசைத்தது என்னே, அதன் மேல் கதநாகம் கச்சார்த்தது என்னே, மலைக்கும் நிகர் ஒப்பனவன் திரைகள் ஒளிந்தியற்றி முழங்கி வளம்புரி கொண்டு அழைக்கும் கடல் அங்கரை மேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை கலத்தப்பனே, பிடித்தாட்டி ஓர் நாகத்தை பூண்டது என்னே, பொடித்தான் கொண்டே பை முற்றம் பூசிற்று என்னே, புகரேருகந்தேரல் புரித்தது என்னே, மடித்தோட்டத்தே வந்திரையற்றியிட வர்சங்கம் அங்காந்து முத்தம் சொரிய அடித்தார் கடல் அங்கரை மேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை கலத்தப்பனே, தெழுவார் நெல்லிக்கனியே சிறியார் பெரியார் மனத்தேரல் உண்டால் முத்தை தொழுவார் இரவார் பிறவார் முனிகள் முனியே அமரேற்கமரா, தடமால் வரைபோல் திரைகள் தடியாதொடரும் கடலங்கரை மேல் அந்த தலை செங்கலை முத்தியா இழைக்கும் எழுத்து குயிரே ஒத்தியால் இளையே ஒத்தியால் உளையே ஒத்தியால் உழைக்கும் பயிர்கோர் புயலே
போத்திப்பால் சொல்லி ஓடியே மழைக்கும் நிகர் ஒப்பனவன் திரைகள் வழித்தெற்றி முழங்கி வலம்புரி கொண்டு மகோதை அணியார் பொருள் அந்த கலத்தப்பனே ஏடின் பயன் என் பிறப்பின் பயன் என் விடையேறுவது என் மத யானை நிற்க கூடும் மலை மங்கை வருத்தியுடன் சடை மேல் கங்கை யானை நீ சொல்லிட்டு கண்ணே பாடும் புலவர் கருளும் பொருள் என நேதியம் பல செய்த களச்சல் வேளதளவின் ஆடும் கடலங்கரை மேல் மகோதை அணியார் பொருள் அந்த கலத்தப்பனே இரவத்திடு காட்டறியாடிட்டன்னே இறந்தா தரையில் பலிகோடல் எண்ணே உறவத்தோடு சங்கம்மோடு எப்பி முத்தம் குணர்ந்து எட்டி முழங்கி வளம் கொண்டு கடல் அரங்கரை மேல் மகோதை அணியார் பொருள் அந்த கலத்தப்பனே ஆங்கு அழிவும் அவையனே என்பன் நான் சொல்லுவார் சொல்பொருள் அவை நீ என்பன் நான் நாக்கும் செவியும் கண்ணும் நீ என்பன் நான் நலனே இனி நான் உன்னை நன்குணர்ந்தே நோக்கம் நிதியம் பழையத்தனையும் களத்தில் புக பெய்து கொண்டு ஏற நொந்தி ஆர்க்கும் கடல் அங்கரை மேல் மகோதை அணியார் பொருள் அந்த கலத்தப்பனே வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழிந்தேன் விளங்கும் குடை காதுடை வேதியனே இருத்தா இலங்கை கிரையாயவனை தலைபத்தொடு தோல் பல இட்டு விழ கருத்தாய் கடல் அஞ்சு அமுது உண்ட கண்டம் கடுக பிரமன் தலை ஐந்திலும் ஒன்று அறுத்தாய் கடலங்கரை மேலாகோதை அணியார் பிடிக்கும் களிரே ஒத்தியால் எம்பெருமான் பிரமர்கரிம பிரமா பிரான் மற்றை மார்க்கும் பிரான் தொட்டவனே உனை நான் மறவே வருகின்றனை போல் வலிவன் திரைகள் வலித்து ஏற்றி முழங்கி வலம்புரி கொண்டு அடிக்கும் கடல் அங்கரை மேல் மகோதை அணியாருள் லஞ்சை கலந்து அப்பனே எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளாலே ஒரு முதலே சொல்லுவது போல சித்திரை மாதம் பௌர்ணமி நாள் நம்மளுடைய புற இருளெல்லாம் அகன்று இன்னைக்கு சுத்தமான முது நிலா நாள் பல வகையில கொண்டாடுவார்கள். இதுதான் நிறைவான விழா. அதுவும் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு உகந்த ஒரு திருவாரூர். அந்த திருவாரூர்லேயே அவர் அருளி செய்த பதியங்களை பாராயணம் செய்யக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. அதை ஐயா அவர்கள் தலைமையேற்று நடத்தி இருப்பது சிறப்பு. இதற்கெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஏற்பாடு செய்த நமது கொங்கு மண்டல 501 சிட்டியார் அந்த அமைப்பு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரும் புண்ணியம். அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. சாமியே சொல்லியிருக்கிறார், சுந்தரமூர்த்தி சாமிகள் என்ன சொல்லியிருக்கிறார்? மண்ணுலகில் பிறந்து உம்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுவது கண்டு இன்று ஒழிந்தேன். இது உண்மையான வார்த்தை. அது இன்னைக்கு எவ்வளவு பெரிய மண்ணுலகில் பிறந்து உம்மை வாழ்த்தும் வழியடியார், அதுவும் சாதாரண அடியார்கள் இல்லை, வழி வழியா வரக்கூடிய பழைய அடியாருடன் சொல்றாங்க இல்லையா, அந்த பழைய அடியாருடன் ஐயா அவங்க காலையில சொன்னாங்க, நாங்கள் தட்சிணாமூர்த்தி சாமி மடத்தில் முன்னால் இருந்த சாமிகள் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு. நான் யாத்திரையாக வந்த பொழுது யாருன்னே தெரியாது. அங்கே பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற போது எங்கே போகலாம்னு சொல்கிறாங்கல்ல, திக்கு தெரியாமல் இருக்கிற மாதிரி. அப்படி இருக்கிற போது ஒரு அன்பர் வந்து சொன்னாங்க, இந்த வழியில் போங்க, அங்கே புலவர் ஐயா இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு எல்லாம் வழிகாட்டும் செய்வாங்க அப்படின்னாங்க. அப்போ அறிமுகமானது தான். அதுக்கு இன்னைக்கு 30 ஆண்டுகளுக்கு பக்கம் ஆகுது ஐயா அவங்களுடைய தொடர்பு. அந்த செய்திகள் நான் நினைக்கிறது, இந்த முற்றோதலை இப்படி வைக்கக்கூடாது, ஒரு வாரத்துக்கு வைக்கணும். ஏன் அப்படின்னா அந்த பொருள்களை இப்ப படிக்கிறோம், அது முடிஞ்சு போகுது. இந்த மண்ணுலகத்தில் பிறந்துங்கிற அந்த ஒரு பாட்டுக்கு நம்ம பொருள் தெரியணும். அதுக்கு முன்னால் சொன்னாங்க இல்லையா, என்ன பொருள் சொன்னாங்க, அந்த குலகர் அந்த கோத்திட்டைங்கிற பதிகத்துல இது போன்ற அந்த கோபம் வராததுக்கு, இது வரலாறுக்கு வரலாறு, நடைமுறைக்கு நடைமுறை. ஐயா அவங்களுடைய இது சொல்லிட்டாங்க, எல்லாம் கோபம் வருவாங்க, கோபம் பண்ணா என் மேல எல்லாரும் கோபமா இருக்கிறாங்க
அப்படிங்கிற விளக்கத்தையும் சொல்லிட்டாங்க இல்லையா. ஆக இது போன்ற இதுகளை இப்போவே ஒரு ஐயா அவங்ககிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன். ஆடி திங்கள் சுந்தரமூர்த்தி சாமிகளினுடைய சுவாதி நாள். நாங்கள் வழக்கமாக எல்லாம் இது போவோம், திருவாஞ்சிக்கெல்லாம் ஐயா எல்லாரும் போயிருக்கோம். ஆமாம். அதே மாதிரி இந்த நூல் வெளியிட்ட இது பண்ணி கொடுத்தவங்க திருப்பூர் செந்தில்நாதன் அவர்கள். அவரு ஆடி சுவாதி அவருடைய பிறந்த நாள். அதை நம்ம திருமடத்தில் ஆடி சுவாதி ஆண்டுதோறும் குரு வழிபாடு அவர் தான் செய்கிறார். அந்த ஆண்டு இந்த ஆண்டு வந்து இந்த திருக்கூட்டம் அப்படியே தென்சேரி மலைக்கு வந்து இந்த நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய பதிகங்களை பதிகத்தோடு விளக்க உரையாகவும் செய்யணும். அப்போதான் புண்ணியம். இப்போ ஹோட்டலில் போய் உட்காந்தோம்னா அவன் எல்லாம் வச்சு கொண்டாந்து ஒரே அடியை வச்சிரும். நீ வேணுங்கிறது தின்னுக்க வேண்டாதுன்னா விட்டுறணும். இப்போ இங்கே மத்தியானம் சாப்பிட்டோம், ஒவ்வொரு அடியாரும் வந்து உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு பொரியல் வேணுமா, அப்பளம், பாயசத்துக்கு அப்பளம் வைக்கிட்டா, வடையும் ஒன்று வச்சுக்கிறீங்களா, கேட்டாங்களா இல்லையா. அந்த இதுதான் நம்ம இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது. அப்படி இந்த திருமுறையை அந்த விளக்கங்களை கேட்கணும். அதனால அதை இப்பவே நான் ஐயா உங்ககிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறோம். முதல் நாளே நம்ம போயிடணும் மடத்துக்கு, விடிய காலமே தொடங்கிடணும். நான் என்ன சொல்றேங்க ஐயா, பதிகம் கம்மியானாலும் பரவாயில்ல, முற்றும் பண்ணணும்னு தெரியல, விளக்கம் பாட்டில் பொருள் வந்து சொல்லுவோம். பொருள் இல்லாம படிக்கிறது வேணும். அது நம்ம தனித்தனியா வேணாலும் வீட்டுகளில் வேணாலும் படிச்சுட்டே இருக்கலாம். இந்த பொருளை தெரிஞ்சிட்டோம்னா தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஆகவே அந்த வகையில் இப்போவே நான் ஐயா உங்களுக்கு அந்த செய்தியை சொல்லி உங்களை எல்லாம் வாழ்த்துவதற்கு ஒன்றும் வேண்டியதில்லை. எல்லாம் நம்ம ஆரூரர் பெருமான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறார். வாழ்த்தி நிறைவு செய்கிறோம். போற்றியா நமச்சிவாயம். வாங்க, உங்க அமைப்பிலிருந்து யாராவது ஒருத்தர் பேசுங்க. அவர்கள் நான் ஏற்பாடு பண்ண சொல்றேன். என்னுடைய அன்பு சகோதரர் கலாநிதி ஐயா இருக்காங்க. எனக்கு அவங்க முன்ன பின்ன தெரியாது. உடனே வந்து அழைச்சிட்டு வந்து சொன்னோடனே எல்லாம் நம்ம பண்ணிடுவோயான்னு சொன்னோம். ஏற்பாடு மிக சிறப்பாக, கூடுதல் குறைவு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம இருந்து கோபதாபங்கள் கொள்ளாமல் எல்லாரும் இந்த வயசுல இது மாதிரிலாம் இருக்கிறது ரொம்ப அரிது. இந்த வயசுல ஒரு பொறுமையா இருந்து எல்லாரையும் அனுசரணை பண்ணி செய்யறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அரிய செயல். இது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். நாம் எப்படி சாமி வந்து நம்மளை வந்து ஆடி சுவாதிக்கு வந்து நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு விளக்கம் சொல்லி முற்றோதை பண்ணுன்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி இப்ப நம்ம இங்க மன்னார்குடி சிவநேர கூட்டத்துக்கு அடியேன்னு சொல்றது என்னன்னு கேட்டா, இந்த ஆண்டு அவர்களை நம்ம பாராட்டுறோம். ஆமா, பாராட்டுவதற்கு மிக தகுதி உடையவர்கள் நம்முடைய கலாநிதி அவர்கள். அவர்களை இந்த ஆண்டு பாராட்டி நம்ம மன்றத்துல நம்ம வந்து சிவயாத்திரை கூட்டத்துல சிறப்பு செய்யறதுக்கு நாம் கடமைப்பட்டோம்னு சொல்லி, அது எந்த சன்னிதானம் வர்றாங்கிறது இறைவன் கொடுத்தது, இறைவன் பண்ணணும். அந்த நேரத்தில் நம்ம பார்த்துக்கலாம். அதனால அத்தகைய சிறப்புக்குரியவர்கள் காலாம்பாடி 500 வகை கொங்கு செட்டிமார் சமூகத்திலிருந்து திருப்பூர் கொங்கு அசோசியேட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலியமா இங்க சமூக சொந்தங்கள் மற்றும் உறவுகள், நண்பர்கள் சூழ இங்க வந்திருந்து இப்படி ஒரு விழாவை இங்க நம்ம இந்த பல பெருமை வாய்ந்த இந்த தளத்துல பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அது பெரிய புண்ணியம். அதுவும் நம்ம தென்சேரி மலை சுவாமி அவர்கள் தலைமையில் நம்ம குடவாசம் புலவர் ராமமூர்த்தி ஐயாவுடைய வழிகாட்டுதல்ல சிறப்பாக நடைபெற்றதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க. அவர் நம்ம கலாநிதி ஐயா அவர் கூட இணைந்து பணியாற்றக்கூடிய பலரை அறிமுகப்படுத்தி எங்களுக்கு இங்க நம்ம ஊருக்கு ஊர் வந்திருக்கோம், எல்லா வேலைகளையும் விட்டு போட்டுட்டு எங்களுக்காக நாங்கள் இப்படி ஒரு பூஜை இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு உறுதுணையா இருந்து சகல வகைகளையும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த மாதிரி அடியார் பெருமக்கள் ரொம்ப
தீவிர பக்தர்கள் நிறைய இருக்காங்க இங்க. அவங்கள எல்லாம் நாங்க வந்து கூப்பிட்டு நல்ல முறையில பண்ணலாம்னு சொல்லி அதுக்கும் அவங்களே ஏற்பாடு பண்ணி, இது வந்து இன்னொரு வகையில சொல்ல போனா நாங்க இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரரு பொண்ணு வீட்டுக்காரன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரர் மாதிரி நாங்க வந்து ஏதோ எங்க வகையில வர முடிஞ்ச அளவுக்கு வந்திருக்கோம். பாக்கி அனைத்து ஏற்பாடுகளையும் இங்க சிறப்பா செஞ்சு அந்த மாதிரிங்க எங்களுக்கு சகல வகைகளையும் உதவி பண்ணி இந்த நிகழ்வு வந்து மிக சிறப்பான ஒரு நிகழ்வா நடத்துவதற்கு உங்க பெரியவங்களுடைய ஆசிகளோட அருளோட நல்லபடியா நடத்தி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு எங்க காடாம்பாடி 500 வகை கொங்கு செட்டியார் சமூகத்தார் சார்பிலும் திருப்பூர் கொங்கு அசோசியேட்ஸ் உறவுகள் சார்பிலும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றிங்க. நம்ம பார்வதி பதையே அரகரம் தென்னாடுடைய சிவனே போற்றி. ஆரிரே தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை பூருசை தடிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வே ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சேரடியார் எல்லாம் வான்முகில் வடாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் விளங்குக உலகம் எல்லாம் உலகமெல்லாம் விளங்குக சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் சைவமும் தமிழும் திருநீரும் திரு ஐந்தெழுத்தும் தேவார திருவாசக திருமுறைகள் தேசமெல்லாம் பரவி வாழ்க மண்ணுக தில்லை வளர்க நம் சிவனடியார் திருக்கூட்டங்கள் ஒருவாய் அருவாய் பொலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மடியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வீட்டுமனை வாங்குவோர்களுக்கு 2 ஆஃபர். வீட்டுமனை வாங்கினால் 4 கிராம் தங்க நாணயம், ரிஜிஸ்ட்ரேஷன் முற்றிலும் இலவசம். வீடும் கட்டித்தருகிறோம். வீட்டுமனையுடன் வீடு கட்டுபவர்களுக்கு 5 ஆஃபர்கள். வீட்டுமனை வாங்கினால் 4 கிராம் தங்க நாணயம், ரிஜிஸ்ட்ரேஷன் முற்றிலும் இலவசம். ஆள் குழாய் கிணறு 500 அடி பம்ப் மற்றும் சுவிட்ச் ஒயரிங் அனைத்தும் அன்பளிப்பு. சூரிய ஒளி மின்சாரம் அன்பளிப்பு. சமையல் செட் அன்பளிப்பு. சிறப்பு அம்சங்கள்: மாநகராட்சி எல்லைக்குட்பட்டது, அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்தது, அருகிலுள்ள இடங்கள் மிக அருகில் ரத்தனம் கல்லூரி நிறுவனங்கள் 100 மீட்டர், ஐடி பார்க் 500 மீட்டர், பிருந்தாவன் பள்ளி 500 மீட்டர், மீனாட்சி நர்சிங் கல்லூரி 100 மீட்டர், குடியிருப்பு பகுதி அருகில் 50 மீட்டர், பொள்ளாச்சி ரோடு 500 மீட்டர், பைபாஸ் ரோடு 1.3 கிலோமீட்டர்ஸ். உடனே தொடர்பு கொள்ளவும். 9894787369 9944977369.